மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பூப்பெய்தி மாணவி வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி முதல்வர் மீது பதியப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நடேசன். வணக்கம் நடேசன், பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குட்டுப்பாளையம் தனியார் பள்ளியில் மாணவி பள்ளி வகுப்பறையில் படிக்கட்டில் உட்கார்ந்து தேர்வு எழுதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்தில் பொள்ளாச்சி உதவி காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங், பள்ளி ஆசிரியர், மாணவியின் பெற்றோர், பள்ளி மாணவி ஆகியோருடன் தனித்தனியாக விசாரணை நடத்தினார். அதன் பின்னர் பள்ளியில் கல்வி அதிகாரிகளும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் தனியார் பள்ளி நிர்வாகம் பள்ளி முதல்வர் ஆனந்தியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது. இது தொடர்பாக பள்ளி முதல்வர் ஆனந்தி உள்ளிட்ட 3 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் தற்போது தேடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை செங்குட்டைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் பள்ளிக்கு ஆதரவாக பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் சப் கலெக்டர் உதவியாளர் விஜயகுமாரிடம் மனு கொடுத்தனர். அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாவது, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த பள்ளி பொள்ளாச்சி வட்டாரத்தில் சிறந்த பள்ளியாக விளங்கி வருகிறது. மேலும் இப்பள்ளியானது அனைத்து சமூக மக்களுக்கும் பல்வேறு உதவிகளையும் குறைவான கட்டணத்தில் தரமான கல்வியும் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் மீது பதியப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவை நீக்க வேண்டும் என சப் கலெக்டர் உதவியாளரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பின்னர் அங்கிருந்து பொதுமக்கள் பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் அலுவலகத்துக்கு சென்று புகார் கொடுக்க சென்றுள்ளனர். இந்த சம்பவம் பொள்ளாச்சி சப் கலெக்டர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.